கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் செய்யர். முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவு பெற்ற கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் கோவை மாவட்ட தேர்தல் அலுவலரும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவருமான கிராந்திகுமார் பதியிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார். அதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கும் விதமாக கூட்டணி கட்சி தலைவர்களான SDPI, தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இணைந்து இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். அதைத்தான் நாம் நேரலையில் காண்கிறோம். முன்னதாக கழக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் உற்சாகமாக ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் சரியாக 200 மீட்டர் இடைவெளியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கணக்கில் கொண்டு அனைத்து தொண்டர்களையும் அங்கே நிறுத்தி தேர்தல் விதிமுறைப்படி அனுமதிக்கப்பட்ட 5 நபர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் கழக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன், தேமுதிக நிர்வாகி மற்றும் SDPI கட்சி நிர்வாகி மற்றும் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி என 5 பேர் மட்டும் தற்பொழுது தேர்தல் நடத்தும் தேர்தல் அலுவலரிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். செய்யர், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.